இங்க ரெண்டு பேரு பணக்கார வீட்டு டாக்டர்ஸோட பார்ட்டில வெயிட்டரா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த டாக்டரும் இவங்களோட ஒய்ஃபும் ரொம்ப நாளா ட்ரிப்பு போலான்னு பிளான் பண்ணி இன்னைக்கு கிளம்பலான்னு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த ரெண்டு வெயிட்டரும் இந்த ஒட்டுமொத்த மவுண்டைனும் இந்த டாக்டருக்கு சொந்தமானது தான். ஆனா இவ்வளவு பெரிய லக்ஸரியான மேன்சன்ல ஒரு கேமரா கூட இருக்காது. இவங்க ரெண்டு பேருமே செக் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே இந்த மேன்சனை விட்டு கிளம்புனதோ இவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. பார்ட்டினா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மேன்சனுக்குள்ளேயே இருக்கிற ஒரு மோட்டார் ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதோ இந்த டாக்டரும் அவங்க ஒய்ஃபும் வெளியில கிளம்புன நேரம் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்து இந்த லக்ஸரியான மிகப்பெரிய மேன்சன்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பையனுக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆஃபர் வருது. இந்த வேலையை முடிச்சுட்டு நான் ஒரு நாள்ல வந்துருவேன்னு இந்த பொண்ணை மட்டும் தனியா விட்டுட்டு இவன் கிளம்புறான். அன்னைக்குன்னு பார்த்து அந்த வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த டாக்டர் வீட்டுக்கு வராங்க. அவன் மட்டும் வராம அவன் கூடயே பார்ட்டி பண்ற ஒரு ஆளையும் கூட்டிட்டு வரான். அவங்க கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு இந்த பொண்ணு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. அந்த டாக்டரும் அவன் கூட்டிட்டு வந்த ஒருத்தனுக்கு விஷம் வச்சு ஆளையே போட்டு தள்ளிடுறான். இதெல்லாம் பார்த்த இந்த பொண்ணும் அவனை பார்த்து பயந்து அந்த மேன்சன் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கா. ஆக்சுவலா இந்த டாக்டர் அவனுக்கு பிடிக்காத மனிதர்களை பேரலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்றேன்னு கொடூரமான மிருகங்களா மாத்திட்டு இருப்பான். அது தெரியாம இந்த டாக்டர் கிட்ட வந்து இந்த ரெண்டு வெயிட்டரும் மாட்டிக்கிறாங்க.